உங்களுடைய ஹேபிட் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கேரக்டர் பில்ட் ஆகும். உங்கள் கேரக்டர் பில்ட் ஆனால் தான் செல்ஃப் டிசிப்ளின், கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். ஸோ இந்த விஷயங்களை வச்சு தான் சக்ஸஸை நீங்கள் பில்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஹேபிட்ஸில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஸ்லீப்பை நிறைய பேர் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் வந்துட்டு இருக்காங்க. 8 ஹவர்ஸாக தூங்கின காலம் போய் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நிறைய பேர் 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் தான் தூங்கிட்டு இருக்காங்க. மெயினாக நிறைய அடல்ட்ஸ். ஸ்லீப் சைக்கிளை 3 ஃபேஸஸாக டிவைட் பண்ணலாம். நம்பர் 1 டீப் ஸ்லீப், மெமரி ப்ராசஸ். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமே உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகிற ஃபேஸ் வந்து இந்த டீப் ஸ்லீப் ஃபேஸ். அண்ட் நம்பர் 2 லைட் ஸ்லீப். ஸோ இந்த ஃபேஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்ல இருந்து நிறைய தேவையில்லாத அன்வான்டட் விஷயங்கள் உங்க பிரெயின் வந்து ரிமூவ் பண்ணிடும். நம்பர் 3 REM phase, the rapid eye movement phase. சோ இதுதான் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஃபேஸ்னே சொல்லலாம். சோ இந்த ஃபேஸ்ல தான் நிறைய ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சோ இதுல தான் நிறைய சயின்டிஸ்ட் கூட அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது என்ன தாட்ஸ் உங்களுடைய மைண்ட்ல நீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற சொல்யூஷன் வந்து இந்த ஃபேஸ்ல தான் கிடைக்கும். இந்த ஃபேஸஸ் எல்லாமே ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆக 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்லீப் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்க ஒண்டர்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஹேபிட்டை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்